ஒருத்தங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிற 2 கிரகம் 2 டிகிரிக்குள்ளே இருந்தாவோ, 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளே இருந்தாவோ, இல்லை 29 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்தாவோ கட்டத்தில் வேணா இருக்கலாம். அதாவது ராகு கேதுங்கிற கிரகம் எந்த ராசி கட்டத்தில் வேணா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதே மாதிரி வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பல விதமான சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் எப்பயுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரியே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதீத ஆசை இருக்கும், ஏன் உங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்கனால உங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களால உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை தான் இருந்துகிட்டே இருக்குமே தவிர அவங்களால உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்லது நடக்கவே நடக்காது. ஒரு விடாப்பிடியோடு செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே மாட்டீங்க. எப்பயுமே ஏதாவது குறுக்கொழியாவது போயாவது ஏதாவது பண்ணிடணும், அச்சீவ் பண்ணிடணும், செஞ்சிடணும், யாருமே செய்யாத விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே சதா உங்கள் மைண்டில் இந்த மைண்டை பற்றின மனசை பற்றின ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நிறைய உளர்றது, தூக்கத்திலே பேசுறது, பல்ல கடிக்கிறது, சம்டைம்ஸ் தூக்கத்திலே நடக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டா அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு விடாமல் இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மைண்ட் வேறு எதுக்குங்கேயும் போதாது. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் செஞ்சு முடித்தாதான் உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட தான் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. இவ்வளோ பெரிய ஹை போஸ்டிங் கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த போஸ்டிங்கை ஈஸியாக தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பீங்க. யாரை பற்றி அதை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. எனக்கு இது பிடிக்கல, அதனால் அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ ராகுக்கு எது இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா 2 டிகிரிக்குள்ளேயோ இல்லை 29 to 30 டிகிரியில் இருந்ததுன்னா உங்கள் என்டையர் லைஃபு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பீங்க. உங்கள் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி தான் உங்கள் ஜாதகம், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் ஆஃப் பிளேஸு, உங்கள் பேர் சொன்னோடனே மினிமம் 3 hours ஆகும். 3 hours தான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு கம்ப்ளீட் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய லைஃப் இன்சைட்ஸ் அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத கிளியராக சொல்கிறதுக்கு. தேங்க்யூ.